வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு தூங்கலாம். 1008 ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு தியானம் பண்ணவே முடியாது. அது வேண்டும் இது வேண்டும் என்ற ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு இறைவனை நாம் தியானம் செய்தால் அதற்கு தகுந்த அளவேதான் நமக்கு தியானம் வரும். நமக்கு இறைவனே வேண்டும் என்று நினைத்து தியானம் செய்தால்தான் இவையெல்லாம் மனதில் தெளிவாக நமக்கு கிடைக்கும். ஓரக்கண்ணால் லேசாக பார்ப்பதற்குத்தான் கடாட்சம், அதாவது கடைக்கண் பார்வை என்று பெயர். அபிராமி அந்தாதி பாடலில் அபிராமி பட்டர் இவ்வாறு கூறுகிறார்: அபிராமி கடைக்கண்களே கல்வி தரும், அபிராமி கடைக்கண்களே தனம் தரும், அபிராமி கடைக்கண்களே தளர்வறியா மனம் தரும் என்று நாம் படிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து முருகவேளை குறித்து தியானம் செய்வோம். முருகவேளின் பரிபூரண கருணையை நாம் அடையலாம். நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 15வது பாடல் குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர